நம்ம இன்னைக்கு லைவ் மார்க்கெட்டில் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து நம்ம வந்து இதுக்கு மேலே ஒரு கால்ஸ் எடுத்துக்கிட்டேன் நான் கால் சைடு. ஓகேவா? இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. பார்ப்போம் என்ன நிலமையில இருக்குன்ட்டு. என்னோட ஸ்டாப் லாஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 49 அப்படி அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. பார்ப்போம். என்னோட டார்கெட் வந்து இதோட 50% ரீட்ரேஸ்மெண்ட் வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அப்படின்னா 76 தான் என்னோட டார்கெட். ஓகே, இங்கே தான் என்னோட ஃபஸ்ட்டு டார்கெட் நான் வச்சுருக்கேன். இப்போ நான் 76 வந்தால் நான் எக்ஸிட் ஆகிடுவேன். பார்ப்போம் என்ன ஆகிட்டுருக்குன்ட்டு. நமக்கு இப்போ ஒரு 210 அந்த ரேஞ்சில் தான் நமக்கு ப்ராஃபிட் இருக்குது. ஓகேவா? சரி, பார்ப்போம் இது எப்படின்ட்டு. இப்போ நம்ம புட்டு சைடும் ஒரு காலை வந்து போட்டு வைப்போம். புட்டு சைடு கண்டிப்பாக ஒரு 154க்கு மேலேயாச்சும் போகணும். ஒரு 20 பாயிண்ட்ஸ் பிடிக்கணும் நமக்கு. அப்போ தான் பெரிய லாஸ் இல்லாமல் நம்ம கவர் பண்ண முடியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பார்ப்போம். எங்கே 154 நம்ம இந்த இடத்துல இந்த கேண்டில் உடச்சிச்சின்னா நமக்கு கண்டிப்பாக டார்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம போட்டு வைப்போம். நிஃப்டி இது பை 154 மேலே பை 158. நம்ம இப்போ போடுறது ப்ராக்கெட் ஆர்டர் தான் போடுறோம் இன்ட்ராடேயில் போயிட்டு. ஓகே, ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 15 பாயிண்ட் வைப்போம். மாடிஃபைடும் ஒரு 15 பாயிண்ட் வைப்போம். டார்கெட் வந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ் வைப்போம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நமக்கு இப்போ லாஸ் நான் வந்து 50 பாயிண்ட்ஸு கூட வேண்டாம். ஒரு 40 பாயிண்ட்ஸ் வைப்போம். 1050 ரூபாய். ஓகேவா? டார்கெட்னா நமக்கு 1500 ரூபாய். 1:5 அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேஞ்சுக்கு வச்சுருக்கோம். சரி, பார்ப்போம் இது என்ன ஆகுதுன்ட்டு. இப்போ நமக்கு ஓகே கொடுத்துட்டேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம அதை கொடுத்தாச்சு. சரி, பார்ப்போம் இப்போ மார்க்கெட் என்ன கண்டிஷனில் போயிட்டுருக்குன்னு. மார்க்கெட் ஒரு பிவட் R1 ரெசிஸ்டன்ட் கிட்டே இருக்குது. நான் அட்லீஸ்ட் இந்த 3 மினிட்ஸில் இதுக்கு மேலே உள்ள கேண்ட்லையாச்சும் பிரேக் ஆகணும் அப்படின்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இப்போ என்னோடய ஸ்டாப் லாஸை நான் மூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். 150 மூவ் பண்ண முடியாது. இங்கே ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகி மேலே போயிட்டுனா கண்டிப்பாக மூவ் பண்ணலாம். எல்லாமே இப்போ மூவ் பண்ணுறதுக்கான அட்வைசபிள் இல்லை. நான் ஹோல்டு பண்ணுறேன் 47லேயே. பார்ப்போம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ நம்ம ஒரு கிளான்ஸ் பார்ப்போம். மார்க்கெட் வந்து கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம வந்து ஒரு 4 ஹவர் சார்ட்டில் பார்ப்போம் முதல்ல. ஓகே, 4 ஹவர் சார்ட்டில் இதுக்கு கீழே மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா இப்போ கரெக்டாக அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து தான் போயிருக்கு இந்த இடம் வரைக்கும். அதனால் மேபி இந்த இடம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 649ங்கிற 650 அந்த ரேஞ்சிலலாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, இப்படியே நம்ம 30 மினிட்ஸ் பார்ப்போம். ஆமாம், 30 மினிட்ஸ்லேயே அந்த இடத்துக்கு வர்றதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். இது 15 மினிட்ஸ் பார்ப்போம். 15 மினிட்ஸில் என்ன சொல்லுது மார்க்? 15 மினிட்ஸ்லேயும் அந்த இடத்துல வந்து செக் வர்றதுக்கு தான் பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ நமக்கு ப்ராஃபிட் நல்லா ரன் ஆகிட்டுருக்கு. தெரியும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 1300 ரூபா ப்ராஃபிட் வந்துச்சு. இப்போ நான் என்னோடய டார்கெட் ஹிட் ஆகிருக்கோம். இங்கே பாருங்க, பார்ப்போம். ஆமாம், என்னோடய டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுச்சு. இங்கே வரைக்கும் போயிருக்கு. நம்ம பேசிகிட்டு இருந்தனால அது கீழே போயிடுச்சு. பிரச்சனை இல்லை. அதுவும் டேயோட ஹை கிட்டேருந்து ரிஜெக்ட் ஆகுது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. நான் இப்போது ஒரு 1088 நான் எக்ஸிட் ஆக போகிறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆர்டரில் இருக்கும் ஏதாச்சும். ஓகே, இப்போ நான் வந்து மாடிஃபைட் பண்ண போகிறேன். இல்லை, இது வந்து நமக்கு தேவையில்லை. ஸ்டாப். ஓகே, இப்போ வந்து நான் செல் கொடுக்குறேன். பார்ப்போம் 88 போகுமான்ட்டு. ஓகேங்களா? 89 போட்டு வைப்போம்.
ஏன்னா ஒரு ஓகேவா? இது அடிக்குமான்னு பார்ப்போம். இல்லைன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் கிடைக்கும். இப்போ நம்ம காஸ்ட் டு காஸ்ட் வந்து எக்ஸிட் ஆகிடுவோம். இப்போ நம்மளோட ஸ்டாப் லாஸ் எங்கே அப்படின்னு நீங்கள் நல்லா பாருங்கள். நம்ம எப்படி மூவ் பண்ணுறோம் அப்படின்ட்டு லைவ் மார்க்கெட்டில் நான் மூவ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டிலுக்கு கீழே 160 தான் என்னோடய ஸ்டாப் லாஸ். அப்போ என்னோடய லாஸ் இன்றைக்கி ரொம்ப கம்மி. ஓகேவா? நான் 161 என்னமோ எடுத்தேன்னு நினைக்கிறேன். மேபி ஒரு ரூ. 75 ரூ. 80 தான் என்னோடய லாஸ். சிங்கிள் லாட்டு தான் போட்டிருக்கோம் நம்ம. நல்லா பாருங்கள். இப்போ 87 89 வந்தால் எனக்கு எக்ஸிட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்கலாக. சரிங்களா? 2 பாயிண்டில் அடிச்சிருக்கான். பார்ப்போம். நமக்கு 88 போயிடுச்சு. ஒரு பாயிண்ட்டு தான். எங்கள் 88 ஹை இந்த இடம். சரி, எனிவே அது வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தால் நம்ம மென்டலி நல்லா இருக்காது. அதனால் நம்ம ஒரு பாயிண்ட் ரூ. 75 தான். எனிவே நமக்கு இங்கே பார்ப்போம். இது இப்போ போகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாகவே இருக்குது. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நமக்கு இந்த கேண்டில் மீண்டும் 15 நிமிஷத்துலேயும் ஒரு ஸ்ட்ராங்கான புல் கேண்டில் வச்சுருக்கான். ஓகேவா? இப்போ நமக்கு டார்கெட் ஹிட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம 3 மினிட்ஸில் என்ட்ரி எடுக்க போகிறோம். ஒரு சிலர் வந்து இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருப்பாங்க. நான் வந்து இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தேன். இந்த ஓகே நம்மளோட ஒரு சப்போர்ட் ஒரு சப்ளை ஜோன் கிட்ட இருந்து ரிஜெக்ட் ஆனனாலேயே நம்ம அந்த என்ட்ரியை எடுத்துக்கிட்டோம். அதனால நமக்கு ஈஸியாகவே வந்து டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. இப்போ மீண்டும் அது நல்லா போச்சு 88ல் நம்ம வந்து ஆனால் 20 பாயிண்ட்ஸ்க்கு மேலேயே அச்சீவ் பண்ணிட்டோம். 30 பாயிண்ட்ஸ் கூட வச்சுருந்துருக்கலாம். இன்னும் ஒரு 2 பாயிண்ட்னா நமக்கு 30 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஒருவேளை ரவுண்ட் நம்பர் 90 அப்படிங்கிறனால நான் எக்ஸிட் ஆகிட்டேன். ஆனால் நல்லாவே போட்டும் நம்ம இன்னி வேறு ஏதாச்சும் ஒரு கால்ஸை வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கிறது. இப்போ இந்த லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு இப்போ தான் வந்து ட்ரேடிங் ஒரு செக் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலி மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டு தான். நல்லா பார்த்தா தெரியும். கண்டிப்பாக இந்த இடம் ஒரு 600 லெவல் கிட்ட வந்து ரவுண்ட் நம்பர் கிட்ட வந்துட்டு இந்த இடத்துல கூடனா டச் ஆகிட்டு ரிஜெக்ட் ஆகிறதுக்கு ரொம்ப பாசிபிள் இருக்குது. இப்போ வந்து பேங்க் நிஃப்டி தான் வந்து சப்போர்ட் கொடுத்துட்ருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா கோட்டக் பேங்க்கில் ஏதோ நல்ல ஒரு ஃபுல் மூவ் இருக்குது. கோட்டக் பேங்க் நமக்கு வந்து நம்மளோட ஹீட் மேப்பை போய் பார்ப்போம் என்ன சொல்லுது அப்படின்ட்டு. ஹீட் மேப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்ல ஒரு ஸ்ட்ராங் பையிங் தான் சொல்லுது. எதுக்கு? பேங்க் நிஃப்டிக்கு. ஆமாம், பேங்க் நிஃப்டி ஒரு பையிங், மற்றது வந்து ஒரு ரேஞ்சுங்கிற மாதிரி உள்ளே இருக்கும். ஒரு வேளை சடார்னு மேலே போயிட்டு ஒரே கேண்டிலில் புக்கிங் நடக்கலாம். அப்போது இப்போ நம்ம பையிங் போகிறதா இருந்தால் ஃபின் நிஃப்டியே இல்லை ஃபின் நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டியில் போகிறது அட்வைசபிளாக இருக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ அடுத்த எக்ஸல் பார்ப்போம். நிஃப்டி பேரிஷில் இருக்குது, பேங்க் நிஃப்டி புல்லிஷ் இருக்குது. ஓகே, இங்கேயும் பேங்க் நிஃப்டி வந்து எல்லாத்துலேயுமே எல்லா லேடார்லேயுமே அப் ட்ரெண்டுன்ட்டு தான் இருக்குது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நிஃப்டி சைடுவேன்ட்டு இருக்குது. ஏன்னா இங்கே வந்து பேங்க் நிஃப்டி வந்து சப்போர்ட் கொடுக்குது. மற்ற செக்டார் எல்லாமே அந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்க மாட்டேங்குது. ஆட்டோ செக்டார் வந்து எந்த செக்டார் வந்து சப்போர்ட் கொடுக்குதுன்னு பார்ப்போம். ஆட்டோ செக்டாரும் ஓரளவுக்கு மார்க்கெட்டுக்கு வந்து சப்போர்ட் கொடுத்துட்டு தான் இருக்குது. பேங்க் செக்டாரும் ஆட்டோ செக்டாரும் மெட்டல் செக்டாரும் நிஃப்டிக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக தான் இருக்குது போல். அதே மாதிரி ஃபார்மா செக்டாரும். ஓகே, அப்போ ஓவராலாக ஐடி மட்டும்தான் டவுனில் இருக்குது. அதுவும் இன்ஃபோசிஸ் வந்து நல்லா கீழே போயிட்டுருக்கு. இன்ஃபோசிஸும் ஐடிசியும். எனிவே நமக்கு வந்து லேடாராக பார்ப்பாங்க. டே ஹை கிட்ட வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. கண்டிப்பாக இந்த கேண்டில் உடச்சிச்சின்னா நம்ம வந்து செல் சைடு போகலாம். அது பார்ப்போம் எந்த சைடு போனால் நம்ம செல் போகலாம் அப்படின்ட்டு. ஓகே, இந்த இடத்த நான் வந்து என்ட்ரி கொடுத்துருக்கேன். நமக்கு ஒரு 10 பாயிண்ட்ஸ் 20 பாயிண்ட்ஸு. ஆனால் இங்கே என்ட்ரி தான். இதுவே சூப்பர் என்ட்ரி. 47 ஒரு என்ட்ரி தான். நான் இந்த இடத்துல இப்போது ஆல்ரெடி நான் போட்டு வச்சுருக்கேன். நான் வந்து நம்ம குரூப்லேயே வேணால் கால்ஸ் கொடுத்துருவோம். என்ன நிஃப்டி பறந்துடுச்சு. டார்கெட்டும் ஹிட் ஆகிடுச்சு. சிங்கிள் கேண்டில் அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு டிகர் ஆகிட்டு டார்கெட்டும் ஹிட் ஆகிடுச்சு. பாருங்கள் 2000 என்னாச்சு.
ஓகே. நோ லாஸ் உனக்கே வந்துட்டோம். எப்படின்னா, நம்ம வந்து பிராக்கெட் ஆர்டர் தான் போட்டோம். அப்போ 15 பாயிண்ட் மேல மூவ் பண்ணியிருந்தேன்னா, 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் ஆட்டோமேட்டிக்கலா ட்ரையல் ஆயிருக்கும். நீங்க பார்த்தானா தெரியும். நம்ம அந்த மாரி போட்டோம். ஆனா ஆக்சுவலி 15 பாயிண்ட் தான் மூவ் ஆயிருக்கு. எத்தனை பாயிண்ட் மூவ் ஆயிருக்கு பார்ப்போம். இதுதான் பிராக்கெட் ஆர்டர் போட்டா ஒரு வீக்கு. ஆக்சுவலி என்னோட டார்கெட் இங்கே ஹிட் ஆயிருக்கு 20 பாயிண்ட்ஸு. ஆனால் நான் அது இங்கேயே போட்டிருந்தா ஹிட் ஆயிருக்கும். நான் மேலே போட்டனால எனக்கு அது ஹிட் ஆகலை. ஓகே, எத்தனை பாயிண்ட் போயிருக்கு நம்ம இந்த இடத்துல பிடிச்சிருந்தா? 54 போட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, 54 இருந்து கரெக்டாக 15 பாயிண்ட் மூவ் ஆச்சு. அகைன் அதே இடத்துல வந்திருக்கு. இது இப்போ இந்த 500 லெவலை வந்து டச் பண்ணிட்டு போயிருக்கு. இதுக்கு அகைன் இது உடச்சிச்சுன்னா, இந்த பஃபரை உடச்சிச்சுன்னா கண்டிப்பாக 180 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு தான் இன்றைக்கி கொடுத்து வைக்கல. அதுவே வந்து ட்ரையல் பண்ணி நமக்கு ஸ்டாப் லாஸை வந்து ஹிட் பண்ணி விட்டுச்சு. மேபி நான் ஒரு 15 பாயிண்ட் டார்கெட் போட்டிருந்தேன்னா எனக்கு கிடச்சிருக்கும். இப்படி தான் இது வந்து ட்ரையலிங் ஸ்டாப் லாஸில் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் இருக்கும். பட் நம்ம இதை நினச்சி வந்து எமோஷ்னல் ஆக வேண்டாம். ஃப்ரீயாக வந்து ட்ரேட் பண்ணணும். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம சொன்னது மாதிரி தான் நான் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவன் பறந்துட்டான் இங்கே. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஆக்சுவலி என்ட்ரி பண்ணுறதுக்கு நிஃப்டின்ட்டு என்ட்ரி பண்ணுறதுக்குள்ளாடி ஒரே கேண்டலாக தூக்கிட்டு மேலே போயிட்டான். ஒன்றும் பண்ண முடியாது நமக்கு. ஓகே, இனி இந்த கால் நம்ம கொடுக்கறதில்ல. ஆக்சுவலி இதுதான் என்னோட டெலிகிராம் குரூப்பு. நிறைய கால்ஸ் நம்ம கொடுப்போம். இப்போ 2-3 நாளாக அப்டேட் இல்லை. நானும் மார்க்கெட்டில் எந்த வீடியோவும் அப்லோட் பண்ணலை. கண்டிப்பாக நாளையிலேருந்து ரெகுலராக எல்லா அப்டேட்டும் வரும். நான் 1ஆம் தேதிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பின்ன இன்றைக்கி 31ஆம் தேதி ஒரு ஜஸ்ட் இன்ஃபார்ம் தான் பண்ணுறேன் எல்லாருக்குமே. நாளையிலேருந்து நம்ம மார்க்கெட்டில் ஃபுல் ஹவர்ஸ் இருப்போம். இருந்து நம்ம கண்டிப்பாக லைவ் அப்டேட் கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவை முடிச்சிடலாம். இன்றைக்கி நீங்கள் என்னோடய வீடியோவை வந்து ரெகுலராக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் எப்படி வந்து ட்ரேட் எடுக்கிறேன் அப்படிங்கிற ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். எப்படி வந்து இந்த ட்ரேடை நான் இந்த இடத்துல எடுத்தேன்ட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லேடரை பார்த்தோம். அங்கேருந்து நம்ம இந்த இடத்த வந்து இதுக்கு 50% தான் என்னோடய டார்கெட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் கூட அது ஒரே மூவில் கிடச்சனால அது பேங்க் நிஃப்டி சப்போர்ட்டானால வந்துச்சு. அதே மாதிரி இங்கே வந்து நான் லைவ்லேயே சொல்லியிருப்பேன், நானா இந்த இடத்துல எடுத்திருப்பேன் அப்படின்ட்டு. 47, 48 எல்லாம் நான் வந்து என்ட்ரி எடுத்திருப்பேன். எடுத்து வந்து 20 பாயிண்ட்ஸ்னால் கண்டிப்பாக என்னோடய டார்கெட்டை ஹிட் பண்ணிச்சு. ஆனால் வந்து நான் வந்து மூவ் பண்ணி வைக்கல. அங்கே டெலிகிராமில் கொடுக்கறதுக்குனால நான் மூவ் பண்ணலை. நேரமே இருந்த அந்த லெவல் அப்படியே தான் இருந்துச்சு. அங்கே வந்து என்ட்ரி ஆச்சு, ட்ரையலிங் ஆச்சு. நோ லாஸ், நோ ப்ராஃபிட். ஒரு 100 ரூபா நமக்கு 124 ரூபா தான் ப்ராஃபிட்டில் இருக்குது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் சிம்பிளாக ட்ரேட் பண்ணோம் ஒவ்வொரு நாளும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு நாளையிலேருந்து ரெகுலராக எல்லா அப்டேட்ஸும் வரும். எனிவே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி பாட்டில் இப்போ நான் ட்ரேட் பண்ணுறதில்ல. ஏன்னா அது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகலை. இப்போது நமக்கு வந்து ப்ரீமியம் எல்லாம் ரொம்ப மேலே இருக்கிறனால அது ஒர்க் ஆக மாட்டேங்குது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, அதை பற்றி இன்னும் வேறு ஏதாச்சும் ஸ்ட்ராட்டஜி நான் வந்து ஃபைன் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஓகே.